friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சில்க் சாரி draping வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இத கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சில்க் சாரி draping வீடியோ போடுங்க அப்படின்னு. ரீசன்ட்டா இந்த சாரி நான் கட்டி இன்ஸ்டாகிராம்லயும் சரி, அப்புறம் அந்த சில்க் சாரி கலெக்ஷன்லயும் சரி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே சாரி வந்து நான் எப்படி வியர் பண்ணேன், அன்னைக்கு எப்படி வியர் பண்ணேன்றதை உங்களுக்கு அப்படியே நான் வந்து காமிச்சிடுறேன். இது ஒரு சாஃப்ட் சில்க் சாரின்றதுனால நமக்கு ஈஸியாக ஃப்ளீட் எடுக்க வரும். அதே மாதிரி நம்ம அயன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப நேரம் டைம் எடுத்து சாரி கட்டணும் அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக கட்டிடலாம். அதனால தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் சில்க் சாரி எடுத்திருக்கேன். இப்போ நான் இன்ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா நான் எல்லா சுருக்கத்தையும் சைடில் வந்து நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும். அப்புறம் அந்த நாட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லெஃப்ட் சைடில் வர மாதிரி நான் நாட் போட்டிருக்கேன் இன்ஸ்கர்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து சாரி வியர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ரைட் சைடில் இருந்து தான் நான் வந்து சாரி கட்ட ஆரம்பிப்பேன். அதனால் ரைட் சைட் கார்னரில் இருக்கிற சாரியோட இதை வந்து நான் வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். முக்கியமாக ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டு சாரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் காலுக்கு மேலெலாம் இருக்கக்கூடாது, அந்த ஆங்கிளுக்கு மேலெலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக தரையை தொடணும். உங்களுடைய பட்டுப்புடவை வந்து தரையை தொடுற மாதிரி கட்டிட்டிங்கன்னா செப்பல் போடும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கும்போது செப்பல் போடாமல் நம்ம வந்து கட்டிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் செப்பல் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் சில்க் சாரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தரையை தொடுற மாதிரி கட்டிட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக போடுறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதுவே ஹீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஹீல்ஸ் போட்டுட்டு சாரி கட்டுறது கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஹீல்ஸுன்றதுனால ரொம்ப ஹைட்டாக காமிக்கும் இல்லையா. ஸோ புடவை நீங்களாம் வந்து தரையே தெரியும். அதனால் எப்பயுமே புடவை வந்து பார்த்திங்கன்னா சில்க் சாரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தரையை தொடுற மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ரைட் சைடில் நாட் போட்டேன் இல்லையா, அதை நான் வந்து இடுப்பில் சொருவிருக்கேன். அப்படியே ஃபுல்லாக ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே டக்கின் பண்ணிக்கிறேன். ஈவனாக டக்கின் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு சுற்றிக்கலாம். நான் வந்து முந்தானி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த பல்லு பார்ட் என்னோட கையில் வர மாதிரி நான் ரைட் சைடில் வர மாதிரி பிடிச்சிருக்கேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இந்த பல்லு பார்ட்டில் நம்ம ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இடுப்பு கிட்ட வர துணியை நான் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். இப்போது மேலே இருக்கிற அந்த பார்டர் வருது பார்த்திங்களா, அதை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அதுதான் நமக்கு வந்து ஒரு அடையாளம் மாதிரி. நான் அதை சுண்டு விரலால் டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். மற்றது எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் கையால் சுருக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி அசைச்சிங்கன்னா உங்களுக்கு துணியெல்லாம் ஈவனாக வந்துடும். அப்புறமா நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மேலே வர போர்ஷன்றதால நான் இந்த பார்டரை டைட்டாக பிடிச்சிருக்கேன். மற்றது எல்லாத்தையும் இந்த மாதிரி இழுத்துக்கலாம். உங்களுடைய முந்தானை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே முட்டிக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கணும். ரொம்பவும் நீட்டாக இருக்கக்கூடாது, அதேமாதிரி கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக முட்டிக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஜான் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த போர்ஷன் நம்ம வந்து ஃப்ளீட் எடுத்துக்கலாம். நான் ஷோல்டர் போர்ஷன் வந்து ஃப்ளீட் எடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி பூனம் சைடில் நான் எப்படி ஃப்ளீட் எடுத்தனோ அதே மாதிரி தான் நான் எடுக்க போகிறேன். எனக்கு இந்த விரலால் வச்சு எடுக்கிறது தெரியல, எனக்கே வந்து சுத்தமாக தெரியாது. நான் இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்தால் எனக்கு பழக்கம். அதாவது இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் பூனம் சாரி வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃப்ளீட் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அன்னிவனாக தான் இருக்கும், அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா மேலே பார்க்கும்போது நீட்டாக இருந்தாலே போதும். நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ளீட் பார்த்திங்கன்னா இவ்வளோ ரொம்ப சின்னதாக இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இதுதான் நான் எப்பயுமே எல்லா சாரிக்கும் வைக்கிறது. ரொம்ப பட்டையெல்லாம் வைக்கவே மாட்டேன். எவ்வளோ பெரிய பார்டராக இருந்தாலும் நான் இந்த மாதிரி பார்த்தா வைப்பேன். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்னிவனாக இருக்குது இல்லையா, ஆனால் மேலே பார்க்கும்போது கரெக்டாக ஈவனாக இருக்கும். நமக்கு சைடு அடிக்காது, பார்க்கவும் நீட்டாக இருக்கும். எல்லாமே உள்ளே போயிடுச்சு பார்த்திங்களா, நமக்கு வந்து தெரியவே தெரியாது. சைட்லேருந்து பார்த்தா கூட அந்த அளவுக்கு அன்னிவனாக தெரியாது. இப்போ நான் இந்த இடத்த எடுத்து நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். ஷோல்டரில் வச்சு பின் பண்ணிக்கிறேன். இப்போ பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பார்டர் இருக்கு இல்லையா, அந்த துணியை நான் நல்லா இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி இடுப்புக்கிட்ட நான் வந்து பின் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த மேலே இருக்கிற பார்டரை என்னுடைய லெஃப்ட் சைடில் முதல்ல இழுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த துணியை இந்த பக்கமாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக ஒரு ஷேப் கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து இடுப்புக்கிட்ட ஒரு பின் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் வந்து நல்லா செட் ஆகிற மாதிரி முதல்ல ஒரு பின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் இங்கே ஒரு பின் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஷேப் தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது நான் ரைட் சைடில் இருந்து ஃப்ளீட் எடுக்கிறேன். இடுப்புக்கான ஃப்ளீட் எடுக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளீட் எடுங்க. இடுப்பில் ஸ்டார்டிங்லேருந்தே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கையை இழுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளீட் எடுக்கும்போது கரெக்டாக நேராக அந்த ஃப்ளீட் வந்து நிற்கணும். இப்படி மேலே தூக்கும்போது கீழேயும் நேராக வந்து அந்த ஃப்ளீட் நிற்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் ஃப்ளீட் எடுக்கலாம். நான் வந்து ஃப்ளீட் இப்படி தான் எடுப்பேன். இடுப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ளீட் எடுப்பேன்.
உங்களுக்கு பொறுமையாகவே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு இந்த விரலால் இதை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கட்டை விரலால் நான் வந்து அதை செக்யூர் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 1 by 1 உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பூனம் சாரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கூட வச்சு எடுக்கலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும். பட்டு சாரின்றதுனால நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து ஃப்ளீட் எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் துணி விட்டுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா அது தேவைப்படும், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் கேப் விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ளீட் எடுத்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஷேக் பண்ணிங்கன்னா கீழே அழகாக வந்து உங்களுக்கு வந்துடும், அந்த ஆர்டர் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளீட்டை வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நீங்கள் ஃப்ளீட்டை இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ளீட்டை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது மேலே இருக்கிற போர்ஷனை ஃபுல்லாக வந்து இடுப்பில் சொருவிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் நான் வந்து இங்கே பின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃப்ளீட்டை வந்து 1 by 1 பிடிச்சோம் இல்லையா, அந்த இடத்த வந்து கொஞ்சம் கலையாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பெரிய பின் எடுத்து நான் வந்து இங்கே செக்யூர் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது பிகினர்ஸ்க்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். புதுசாக புடவை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லைனா வந்து அந்த அளவுக்கு சில்க் சாரி வந்து எனக்கு பர்ஃபெக்டாக கட்ட வரலன்னு சொல்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இல்லைனா கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறேன்னு எனக்கே தெரியுது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய ரைட் சைடு கேப்லேருந்து நான் வந்து கையை இந்த மாதிரி உள்ளே விட்டால் நான் இடுப்பில் வந்து பின் பண்ண பார்த்தீங்களா அந்த பார்டர், அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த துணியை நான் அப்படி பிடிச்சி நல்லா மேல் நோக்கி இப்படி இழுக்கும்போது எனக்கு ஹிப்பு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுருக்கம் வரும். நான் வந்து சும்மா அடுக்கணும், கை வச்சு நம்ம 1 by 1 பிடிச்சிக்கிட்டு அங்கே ஒரு பின் போடணும் அப்படிலாம் நான் எப்பயுமே பண்ணது கிடையாது. ரொம்ப ஹெவி வெயிட் சாரீக்கு வந்து அப்படி பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப இது மாதிரி கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி சுருட்டினாலே உங்களுக்கு இடுப்புக்கிட்ட அழகாக சுருக்கம் வந்துடும். அதுக்கு மேலே நம்ம வேறு எதுவுமே மெனக்கிட வேண்டாம். ஸோ அப்படி இழுத்து பிடிச்சி அந்த சுருட்டின துணியை நான் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு அப்படியே நான் அந்த இடத்துல மறுபடியும் ஒரே ஒரு சுற்றி நான் இடுப்பில் சொருவிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஹிப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு ஃப்ளீட் இருக்கும். பார்டர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த ஷேப்பையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த மேலே அந்த பிரஸ்ட்டுக்கிட்ட நமக்கு அந்த ஃப்ளீட் வருது இல்லையா, அந்த ஃப்ளீட்டு தான் நமக்கு இடுப்புக்கிட்டே வருது. ஸோ அதனால் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இடுப்புக்கிட்டே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இடுப்புக்கிட்ட கரெக்டாக ஃப்ளீட்டும் வந்துடுச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த பெல்லி பட்டனுக்கு கீழே இருக்கிற ஃப்ளீட்டும் அழகாக நான் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது எனக்கு ரைட் சைடில் கேப் இருக்கும். அந்த கேப்பில் இருக்கிற துணியை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக கரெக்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் இழுத்துக்கோங்க. அப்படியே பேக் வரைக்கும் இழுத்து அந்தாண்ட சைடு நமக்கு லெஃப்ட் சைடில் நாட் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல நீங்கள் இந்த துணியை வந்து சொருவிக்கணும். ஏன் நான் இந்த இடத்துல சொருவு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் சொருவும் போது திடீர்னு உங்களுக்கு வந்து சாரீ வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது, இல்லை லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குன்னா அந்த இடத்த கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த நாட்டை நீங்கள் டைட்டாகவோ இல்லை லூஸாகவோ பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த துணியை வந்து இந்த மாதிரி அழகாக நீங்கள் சுருட்டி அதே இடத்துல நீங்கள் சொருவிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு இன்ஸ்கர்ட் வந்து அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நாட்டு இந்த துணி கேப் இருக்கிற துணி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த நாட்டு இருக்கிற இடத்துல சொருவுங்கன்னு சொல்கிறது. அப்புறம் பின்னாடி எப்பயும் போல் சுருக்கம் இல்லாமல் மீதி இருக்கிற எல்லா துணியும் வந்து இந்த மாதிரி சொருவிக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு வந்து ஹிப்பு கிட்ட இருக்கிற எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மேலே தான் பார்க்கணும். இப்போ மேலே இருக்கிற ஃப்ளீட்டை வந்து 1 by 1 வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிலது வந்து உள்ளே போயிருக்கோம், சிலது மேலே ரொம்ப வந்து கேப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்து. இந்த மாதிரி கொஞ்சம் கை விரலை வந்து இப்படி உள்ளே விட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது அழகாக வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமலும் கேப் அதிகமாக இல்லாமலும் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த பார்டரை இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து ஒரே ஒரு பார்டர் மட்டும் நான் பின் பண்ண போகிறேன். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பின் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த பா ஷேப்பில் பின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பின் பண்ணால் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. சில பேருக்கு பிடிக்கும், பட் எனக்கு பிடிக்காது. நான் இந்த மாதிரி இங்கே பின் பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி தான் நான் பின் பண்ணுவேன். அது கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்கும், நம்ம பின் பண்ணாத மாதிரி இருக்கும். அதே சமயம் நமக்கு அடிக்கடி வழுக்கிட்டு வராது அந்த இடத்துல. ஸோ நான் வந்து கொஞ்சம் இறக்கமாக பண்ணாமல் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி நான் வந்து ப்ளவுஸோடு சேர்த்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சுருக்கம் இல்லாமல். ஒரு ஃப்ளீட்டாக இழுத்து இடுப்புக்கிட்டேயும் அப்படியே இழுத்துட்டு வாங்க.
அவ்வளோதான், நம்ம வந்து சாரீ கட்டி முடிச்சிட்டோம். நமக்கு எவ்வளோ அழகாக வந்து ஃப்ளீட் வந்து சைட்லேயும் அதே மாதிரி பெல்லி பட்டனுக்கு நம்ம வந்து கீழே நம்ம எடுத்துருக்கிற ஃப்ளீட்டும் ஷோல்டருக்கு மேலே இருக்கிற ஃப்ளீட்டும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பல்லு பார்ட் வந்து நிறைய பேர் அப்படியே விட்டுருவாங்க. நானுமே சில சமயம் அப்படியே கொஞ்சம் விட்டுருவேன். நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அதை இழுத்து நல்லா இந்த மாதிரி சைடில் தெரியாத மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல நான் இங்கே ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்குன மாதிரி இப்போ பிடிச்சி இந்த மாதிரி மறுபடியும் நீங்கள் வந்து ஃப்ளீட்டை இந்த மாதிரி எடுத்து அங்கே ஒரு பின் போட்டுக்கோங்க. அடியில் எண்டு வரைக்கும் சில பேர் பின் போடுவாங்களே, அந்த மாதிரி போட வேண்டாம், அது பார்க்க நல்லா இருக்காது. கொஞ்சம் 2 பின் போட்டால் போதும். இல்லைன்னா சில பேர் ப்ளவுஸோடு சேர்த்து பேக் சைடில் பின் போடுவீங்களே, அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் மேலே ஒரு 2 பின் போட்டிருப்பேன், கொஞ்சம் அடியில் வந்து ஃப்ரீயாக விட்டுருவேன். ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு இது மாதிரி பிடிக்கும்போது இல்லைன்னா கொஞ்சம் நடக்கும்போது கொஞ்சம் அழகாக தெரியும் கொஞ்சம். ஏன்னா எண்டு வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே ஏதோ சும்மா ஏதோ துண்டு தொங்க விட்ட மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால நான் ரொம்ப வந்து அடி வரைக்கும் பின் போட மாட்டேன். அவ்வளோதான், நான் வந்து சாரீ கட்டி முடிச்சிட்டேன். அன்றைக்கி நான் இப்படி தான் சாரீ வந்து வியர் பண்ணேன். இப்போ வந்து டிப்ஸ் பார்க்கலாம். ஃபுல் வியூ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாரீ கட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். ரொம்பவே வந்து மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் அது. பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன், எக்ஸ்பர்ட்டுக்கு கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அழகாக இருக்கணும்னு பார்த்து கட்டுறோமோ அதே மாதிரி பேக் சைட்லேயும் நம்மளை பார்க்கும்போது அழகாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி சுருக்கம் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி நீங்கள் அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில பேர் இப்படி தூக்குன மாதிரி இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளீட் எதுவுமே தெரியாது, பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி மொழி வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் இறக்கமாக அந்த ஃப்ளீட்டெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே சுருக்கம் வந்துடும். அது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, முந்தானை வந்து முட்டிக்கு கீழே தொங்கணும். அதே மாதிரி பட்டு புடவையோட பார்டர் வந்து கீழே வந்து தரையை தொடணும். அந்த மாதிரி நீங்கள் சாரீ கட்டியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. தேர்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா, சில்க் சாரீ கட்டினதுக்கப்புறம் உட்காந்து எழுந்திருக்க சில பேர் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி முந்தானியை இப்படி ஒரு சுற்றி அதுக்கப்புறமா பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து முந்தானை கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த இடுப்புக்கிட்ட நம்ம வச்ச ஃப்ளீட்டை கொஞ்சமாக இப்படி எல்லாம் மொத்தமாக பிடிச்சிக்கிட்டு நல்லா கொஞ்சம் தூக்குன மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் உட்காருங்க. இப்படி நல்லா உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதாகட்டும் இல்லை உட்காந்து ஏதாவது வேலை செய்கிறீங்கனாகட்டும், அது முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் எழுந்திருப்பீங்க இல்லையா, எப்படி நீங்கள் உட்காந்தீங்களோ அதே மாதிரி எழுந்துறீங்க. முந்தானி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஃப்ளீட்டையும் பிடிச்சிக்கிட்டு எழுந்துட்டு அதுக்கப்புறமா இப்படி ஒதுறிடுங்க. ஒதுறினதுக்கப்புறமா இடுப்பு சைடையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இப்படி உட்காந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லா சுருக்கமும் இங்கே வந்துடும். அப்போ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸோடு உங்களுக்கு வந்து சில்க் சாரீ வியர் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.